வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஸ்ரீஜா ஊர்லேருந்து வந்த பெரிய மனுஷங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. ஊர்லேருந்து கோயிலுக்காக கிரீடம் சுபத்ராமா செய்து தாரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம இசை கொண்டு வந்து அந்த கிரீடத்தை கொடுக்குறாங்க. என்னடி நீ எதுக்காக இதை கொடுத்த? இது இவங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய கோயிலுக்கு வாங்கினதா என்னதான் நீ கூட தெரியலை. நீ எப்படி இவங்களை நம்பி கொடுப்பா? இவங்கள பார்த்தா சுருட்டிட்டு போகிற வந்தவங்க மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா சொல்கிறாங்க. இதை பார்க்க நேரம் கேட்ட உடனே அவங்க ஐயோ நாங்கள் சுபத்ராமா எங்களுக்கு தான் கிரீடத்தை கோயிலுக்காக ஏற்பாடு பண்ணாங்க. இது தெரியாமல் என்னென்னமோ பேசுகிறீங்களம்மா. நீங்கள் எல்லாம் சுபத்ரா அம்மாவுக்கு மருமகளாக எப்படி வந்தீங்க அப்படின்னு அந்த இடத்துல அந்த அம்மாவோட குணம் உங்களுக்கு ஒட்டவே இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சுபத்ரா வந்த உடனே ஊர் மக்கள் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு மூத்த மருமக ஸ்ரீஜா அவங்க என்னென்னமோ சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் ஒரு அடி கொடுக்குறாங்க ஸ்ரீஜாவை பார்த்து. என்ன நினச்சிட்டு நீ எதுக்காக இவங்களை சந்தேகப்பட்ட அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு என்னோட மருமக இசை தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்னு இசையை கெட்டி பிடிச்சி அந்த இடத்துல என்னோட மருமக அப்படின்னு சுபத்ரா சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க பயங்கரமான திட்டம். போலியாக ஒருத்தரை அசோக்குமார்னி கொண்டு வச்சு நம்ப வச்சுட்டு இருக்காங்க ஸ்ரீஜா. ஏன்னா அசோக்குமார் தன்னோட பையன் யார் அப்படின்னு சுபத்ராவுக்கு தெரியாது. அதை பயன்படுத்தி இதுதான் அந்த பையன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ட்ராமாவை போடுறாங்க. அசோக்குமார் ஸ்ரீஜாவின் நாள் அவங்க திட்டப்படி வர்ஷினியை இவன் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு வர்ஷினியை கூட்டிகிட்டு ஓடிடணும். வர்ஷினி என்னை ராகவிட்ட இருந்து பிரிக்க நினைக்கல, அவளுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் திட்டம் போட்டு இந்த அசோக்குமாரை நடிக்க வைக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஸ்ரீஜா கிட்டவே இந்த அசோக்குமார் ஒட்டி பேசிட்டு இருக்காரு. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இவன் ஒரிஜினலாக என்ன அசோக்குமாரா தெரியலை. ஏன்னா சுபத்ரா அத்தைக்கே அவங்க பையன் யார் அப்படின்னு தெரியாத பட்சத்தில் இந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீஜா இந்த அசோக்குமாரை நடிக்கிறதுக்கு கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். சொல்ல முடியாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசைக்கு சந்தேகம் வருது. அதே நேரம் நம்ம வர்ஷினி ராகவை பார்த்து சீக்கிரம் நம்ம 2 வருஷத்துக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது ரெடி பண்ணுங்க, இல்லாட்டினா உங்கள் அம்மா என்ன அசோக்குமாரை கல்யாணம் பண்ண வச்சாங்கன்னா என்னால் தாங்க முடியாது, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல நேரம் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் பார்த்துக்கிட்டேன், என் மேலே நம்பிக்கை வை அப்படின்னு வர்ஷினி நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்ஷினிக்கு கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம ராகவு இதை ஒட்டு பார்க்குறாங்க. நம்ம ஸ்ரீஜா என்னடா 2 பேரும் புருஷன் முண்டாட்டி மாதிரியே சோவை கட்டுறியல, உங்களுக்கெல்லாம் அடித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்கறதுக்கு தான்டா அசோக்குமாரை இறக்கிருக்கேன். அவன் நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி உண்மையாட்டே உன் அண்ணன் கிடையாது, அது என்னோட ஆள், நான் ஏற்பாட்டில் பண்ண ஆள். கண்டிப்பாக இந்த வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு வர்ஷினியை கூட்டிகிட்டு போக போகிறான். நீ முகத்தில் தாடி வச்சுட்டு திரிய போடா, நீ காலம் ஃபுல்லாக என் காலடியில் கிடைக்க வேண்டியதான் ராகவ், உன்னை என் வாழ்க்கையிலேருந்து உன்னை விளக்கவே முடியாது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான யோசனையில் இருக்காங்க. அப்போ தான் ஊர் மக்கள் வராங்க. எதுக்காக இங்கே ஐயா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னேன்னா, சுபத்ராமா எங்கள் ஊர் கோயிலுக்காக கிரீடத்தை தங்க கிரீடம் வைக்கேன் அப்படின்னு சாத்ததாட்டு வேண்டுதல் போட்டிருந்தாங்க. அது தயாராக இருக்குது, வீட்டில் வாங்கிக்கிடுங்கன்னு சொன்னாங்க. அதை வாங்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம் ஸ்ரீஜா பார்க்குறாங்க. என்ன ஊரில் தங்க கிரீடம் வைக்க அளவுக்கு இவ போயிட்டாளா சுபத்ரா, இவளெல்லாம் அப்படின்னு இவ பேரம் புகழ வாங்கிறதுக்கு அப்படியே கூடாது. எங்கள் அம்மா நடுகாலுக்குள்ளே தூக்கில் தொங்குறாங்க, அதே மாதிரி இவ தூக்கில் தொங்குவான்னு நினச்சா இவ ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் நன்மை செய்து பேர் எடுப்பாளா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஸ்ரீஜா. ஒரு கட்டத்தில் இசை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அத்தை வீட்டில் இல்லை, நான் அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அழகாக கோயில் கிரீடத்தை ஒரு தாம்பலத்தில் வச்சு தூக்கிக்கிட்டு வராங்க. இங்கே கொடுக்க நிற்க நேரம் நம்ம ஸ்ரீஜா நிறுத்து, நீ எல்லாம் போய் இந்த கோயில் கிரீடத்தை எடுத்துகிட்டு வர, இது அத்தை இந்த கோயிலுக்கு தான் வாங்கி வச்சுருக்காங்க, நீ உனக்கு எப்படி தெரியும், இது ப்ராடு, பித்தலாட்டம் பண்ணி கூட ஏதோ செய்திருக்கலாம். நம்ம ஸ்ரீஜா நம்ம இசைகிட்ட எப்படி எங்கள் அத்தையோட சொத்தை ஆட்டை போட வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீ எப்படி இதை கொடுக்கலாம் அப்படின்னு செம்மையை சண்டை போடாங்கன்னு சொல்லலாம்.
கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து நம்ம சுபத்ராவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னம்மா உங்கள் மூத்த மருமகளாக இவங்க ஏன் இப்படி நடத்துக்கிட்டாங்க, உங்கள் குணத்தில் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு வந்து அந்த கிரீடத்தை வாங்க வந்தவங்க வந்து நம்ம சுபத்ராவிட்ட ஏற்றி விட ஸ்ரீதா மேலே அவ்வளோ பெரிய கோபம் சுபத்ராவுக்கு வருது. நீ எல்லாம் என் மருமகனி சொல்லதுக்கு கூட தகுதி இல்லை, ஆனால் எல்லா விஷயத்துலையும் என் குணத்தை உரிச்சு வச்சது மாதிரியே இருக்குது. இசை தான் என் மருமக அப்படின்னு வந்து நம்ம இசையை வந்து கெட்டி தழுவுறாங்க நம்ம சுபத்ரா. இந்த பாரு, நான் கொடுத்த ஒவ்வொரு டாஸ்க்லையும் பெர்ஃபெக்டாக முடித்து எனக்கு மனசில் இடம் பிடிச்சவ இசை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸ்ரீஜாவுக்கு செம கடுப்பாகுது. இந்த இசையை நீ இவ்வளோ தூரம் புகழ்கிற, எப்படி சுபத்ரா இந்த இசையை வச்சே உன் கண்ணை நான் குத்த வைக்கேன் பாருடி, உன்னை சீக்கிரம் நான் வந்து பழி வாங்கியே தீருவேன், நான் அதுக்காக தான் இருக்கேன். நான் வந்து எங்கள் அம்மா சாவுக்கு வந்து பழி வாங்க வந்தவ, இப்போது உன் பையன் அசோக்குமாரனையே எனக்கு ஆளை வச்சு நான் உன்னை எப்படி வந்து தாக்க போகிறேன்னு பார்த்துக்க. கூடிய சீக்கிரம் இசையும் வர்ஷினியும் துண்டக்கானலில் துணியை காணலன்னு இந்த வீட்டை விட்டு விரட்ட வைக்கிறது என்னோட பொறுப்பு. உனக்கு நான் மட்டும்தான் மருமகளாக இருக்கணும், அதுவும் உன்னை நான் சாகடிக்க வந்தபடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து கங்கணங்கட்டி கோபத்தோடு வந்து நிற்கிறாங்கங்க.